தனியா பேசுற ஆளா நீங்க? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு வாங்க. இவ்வளவு பெரிய லெஜெண்டே ஒரு பெனால்டி கிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி தனியா பேசுறாரு. ஆனா அவர் என்ன பேசுறாரு? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தனியா பேசுறது கிடையாது, நம்ம கிட்ட என்ன பேசுறோம்ன்றதுதான். பிகாஸ் தட் வாய்ஸ் இன் யுவர் ஹெட் இட் கேன் எய்தர் பில்ட் யூ ஆர் ஸ்லோலி டிஸ்ட்ராய் யூ. சேம் சிச்சுவேஷன் தான், ஆனா ரெண்டு விதமான தாட்ஸ். இது வெளியில யாருக்கும் தெரிய போறது கிடையாது, ஆனா இதுதான் உங்களோட ஃபியூச்சரே டிசைட் பண்ணுது. இதே மாதிரி ப்ரூஸ்லி கூட அவரோட ஒரு சின்ன இன்டர்வியூல உங்கள்கிட்ட நீங்களே ஒரு சின்ன விஷயம் கூட நெகட்டிவா சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ பி கேர்ஃபுல், யூ ஆர் லிசனிங் டு யுவர் செல்ஃப் மோர் தென் எனிஒன் எல்ஸ். அதனால நீங்க தனியா பேசுறீங்கன்னு சொல்லி யோசிக்காம, உங்கள்கிட்ட நீங்க தனியா பேசினாலும் உங்களை பத்தி பாசிட்டிவா உங்களால இது முடியும்னு சொல்லி கான்பிடென்டா பேசுங்க. உங்க லைஃப்ல அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி, என்னால அது முடியும்னு சொல்லி கான்பிடென்டா உங்ககிட்ட நீங்களே பேசிக்கங்க. மேபி யுவர் தாட்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ணி எடுத்துருங்க.